வெற்றி பழனிசாமி டிஓபி இன்னைக்கு பெப்சியில வந்து திவா அசோசியேஷனை வந்து 25th கிராஃப்டா ஆட் பண்றது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வா பாக்குறேன். என்னன்னா டிஜிட்டல் இன்டர்மீடியட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு டிஐ சிஜி சம்பந்தப்பட்ட இந்த டெக்னீஷியன்ஸோட உழைப்புங்கிறது வந்து சினிமால எத்தனையோ அன்சங் ஹீரோஸ் இருக்கிற மாதிரி மிக முக்கியமான அன்சங் ஹீரோஸை வந்து டிஐ டீமையும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் சிஜி டீமையும் சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமாக்கு வந்து நம்ம இயக்குனர் எவ்வளவு கற்பனைகள் பண்ணாலும் அதை சாத்தியப்படுத்தக்கூடிய ஒரு கிராஃப்டா வந்து எனக்கு சிஜி டீம் இருக்காங்க. நான் சமீபத்தில் பண்ண பல படங்கள்ல வந்து சிஜியோடைய பாட்டு வந்து ரொம்ப முக்கியமா இடம்பெற்றிருக்கு. நான் பண்ண என்னன்னா கங்குவா லேட்டஸ்டா வந்த படங்கள்ல வந்து அந்த படம் ஏறக்குறைய 3000 ஷாட்டுக்கு மேல சிஜி இன்வால்வ் ஆன ஒரு படம். ஏன்னா இந்த சிஜி டீமுடைய உழைப்பு வந்து சாதாரண பொதுமக்களுக்கு வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடக்கும்போது, ஏன்னா எந்த படம் ஆரம்பிச்சாலுமே போஸ்ட் ப்ரொடக்ஷன்ங்கிறது வந்து ஏதோ ஒரு சூழல நெருக்கடியான ஒரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. நம்முடைய டார்கெட்டும் அதை அச்சீவ் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இவங்க தூங்காம கொள்ளாம ஏறக்குறைய எங்க கடைசியா நடந்த படத்தப்ப போஸ்ட் ப்ரொடக்ஷனப்போ வந்து சிஜி டீம்ல லார்வின் ஸ்டுடியோஸ் தான் எங்களுக்கு சிஜி பண்ணாங்க. இதுல வந்து நம்ம டிஐ வந்து ராஜ்சேகர் தலைமையில ஹைஜீன் ஒர்க் தான் பண்ணாங்க. ஏன்னா அந்த 2 டீம்ல இருந்த ஒர்க்கர்ஸும் அந்த டெக்னீஷியன்ஸும் ஏறக்குறைய ஒரு மாசத்துக்கு மேல தூங்காமக்கெல்லாம் வேலை பார்த்தாங்க. மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஏ கடைசி ராஜ்சேகர் ஆகட்டும், சிஜியில் ஹரிசார் ஆகட்டும், செல்வா, சுந்தர், இப்படி நிறைய டெக்னீஷியன்ஸ், பாஸ்கர், அவங்க எல்லாம் வந்து வீட்டுக்கே போகாம அங்கேயே குளிச்சு ரெடியாகி தொடர்ச்சியா வேலை பார்த்து தான் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி தர்றாங்க. ஸோ நம்ம டைரக்டர் வந்து எவ்வளவு கற்பனைகள் பண்ணாலும் இன்னைக்கு நடைமுறையில ஒரு நம்ம நிறைய வெளிநாட்டு படங்கள் பார்க்குறோம். அந்த படங்கள் இருக்கிற சிஜி எல்லாம் நம்ம சிலாகிச்சு பேசுறோம். நாம இங்க இருக்கிற நம்ம டெக்னீஷியன்ஸ் வந்து எதுக்கும் சற்றும் குறையாம அந்த அவுட்புட் தரக்கூடிய டேலண்ட் இருக்கிறவங்க அப்படிங்கறத வந்து சமீபத்தில் வர்ற இந்திய படங்கள்ல, தமிழ் படங்கள்ல நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களோட உழைப்பு, அவங்களுடைய அங்கீகாரம் வந்து இன்னைக்கு பெப்சியில வந்து பெப்சியோட தலைவரான செல்லுமணி சார் வந்து அவங்க டீம் வந்து இந்த சிஜி டீமை இன்க்ளூசிவ் பண்ணது அப்படிங்கறது வந்து ஒரு கேமராமேனா வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்வோட வரவேற்கிறேன். ஏன்னா இவங்களோட உழைப்பு இனி அடுத்தடுத்து வரப்போற ஒவ்வொரு படத்திலையும் முக்கிய பங்கு வகிக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சினிமா அப்படிங்கிறது வந்து நம்ம வெளிநாட்டு படங்களோட, வெளி மாநில படங்களோட போட்டி போட்டு எடுக்க வேண்டிய ஒரு சூழலை நம்ம இருக்கும். அப்பதான் நம்ம ஆடியன்ஸ் வந்து திருப்திப்படுத்த முடியறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த சிஜி டீமும், விஎஃப்எக்ஸ் டீம், டிஐ டீம் இவங்களை எல்லாம் அரவணைச்சு பெப்சியில இணைச்சதை வந்து ஒரு மிக மகிழ்வான நிகழ்வா இந்த நேரத்தில் நான் பார்க்கிறேன். நன்றி. தப்பு ரைட்டுன்னு எதுவுமே கிடையாது. என்னன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸை பொறுத்து தான் நம்ம என்னன்னா நிறைய நம்ம சிஜி சம்பந்தப்பட்ட படம் எடுக்கும் போதே டைரக்டர், டிஓபி, அந்த சிஜி டீம் எல்லாருமே உட்கார்ந்து பேசுறோம். இந்த சீக்வன்ஸுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இந்த சீக்வன்ஸுக்கு ஒவ்வொரு சீக்வன்ஸை பொறுத்து ஒரு டைரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அது ஃபைனல் அவுட்புட்டா தர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் அவங்க கேட்பாங்க. நம்ம கொடுத்துட்றோம். சில பல காரணங்கள்னால அந்த டெக்னிக்கலா வந்து நம்ம அச்சீவ் பண்றது வந்து அவங்க கொடுக்குற அவுட்புட் வந்து நமக்கு சில சமயம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருக்கும். இல்ல இதை விட இம்ப்ரவைஸ் பண்ணலாம்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஒரு படத்துல வந்து ஒரு 1000 ஷாட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு 4-5 ஷாட் வந்து நம்ம நினைச்ச குவாலிட்டி வராம இருக்கும். இந்த நினைச்ச குவாலிட்டி வராத ஷாட்டையும் நம்ம வந்து நல்லபடியா கொடுக்கறதுக்கு தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றாங்க. அவங்களும் நம்மளும் அந்த அவுட்புட் வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்றோம். சில பல காரணங்களால, ரிலீஸ் டேட் காரணத்தினால அதை அச்சீவ் பண்ண முடியாத சில மிஸ்டேக்ஸ் ரொம்ப ரேரா தான் நடக்குது. என்னன்னா இன்னைக்கு வர்ற படங்கள்ல நிச்சயமா நம்ம சிஜி வந்து நம்ம படங்களை பொறுத்தவரை பெருமைப்படக்கூடிய அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு நான் நினைக்கிறேன். எந்த விஞ்ஞான வளர்ச்சியும் நம்ம தடுக்க முடியாது. இந்த விஞ்ஞான வளர்ச்சியோட நம்ம வந்து போட்டி போட்டு அதை எந்த அளவுக்கு நம்முடைய கிராஃப்டுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய டேலண்ட் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு விஞ்ஞான வளர்ச்சி வரும்போது நம்ம அடாப்ட் பண்ணி அதன் மூலமா நம்முடைய விஷுவலை வந்து எவ்வளவு பெட்டரா கொடுக்கலாம் அப்படிங்கறத யோசிக்கணும். ஏங்கிறது நிச்சயமா வரவேற்கப்பட வேண்டியதான். எந்த ஒரு விஞ்ஞான வளர்ச்சி நம்ம வரவேற்கிறது தான் நியாயமா இருக்க முடியும்.